வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் 2ஆம் பாகங்க. அந்த செகண்ட் பார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருந்ததுன்னு தான் சொல்லலாங்க. ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே ஒன்றும் இல்லை. இந்த தடவை வந்து ரஞ்சித் அவங்களோட ஒய்ஃப் வராங்க. கொஞ்சம் அவங்க கூட என்டர்டெயின்மெண்ட் போதும். முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு பார்க்க போனால், அந்த 6 பேர் இருக்காங்கள்ல, ஃபைனலிஸ்ட்டாக ஒரு 6 பேர் வந்து நிற்பாங்க இல்லையா, அந்த 6 பேருக்கான ரோஸ்டிங் தாங்க. அது யார் வரான்னு பார்த்தீங்கன்னா விஜய் சபரின்னு சொல்லிட்டு, அவர் வந்து நிறைய இந்த டிவி சீரியல், அது விஜய் டிவி சீரியலில் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே வந்து அவர் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவர் இன்டர்வியூ பண்ணிட்டார். அந்த இன்டர்வியூவில் எல்லாருமே ஃபன் கொண்டாட்டமா, ஆமாம், ஃபன் அன்லிமிட்டட். ஸோ அதில் வந்து எல்லாருமே ரோஸ்ட் பண்ணிட்டார் அவர். இந்த 6 பேரை ரோஸ்ட் பண்ணலாம். அந்த 6 பேர் யாருன்னா சௌந்தர்யா, ஜாக், பவித்ரா, முத்து, விஷால் அண்ட் ரயான். ஸோ இந்த 6 பேரை வந்து தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஸ்டேஜில் அவங்கள ரோஸ்ட் பண்ணுறது தாங்க. சூப்பராக பண்ணார். நம்ம என்ன சொல்கிறது, ஜாக்லீனை தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. நீ என்னம்மா பண்ண, நீ அந்த ஓடுனியே அப்படின்னும் போது, நானும் ஏதாவது பண்ணிங்களா அப்படின்னும் போது, நான் என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் எப்போதும் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். அதையே அவர் கேட்குறாரு, என்னங்க இப்படி தான் உங்களோட ஆட்டிடியூடா அப்படின்னா, என்னடா என்னையே இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்று பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்து, நீ வந்து வெறும் பேசுன அப்படி தானே அப்படின்ற மாதிரி, அதை தாங்க மக்கள் எல்லாருமே அதை தாங்க சொல்கிறாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது நமக்கு. அது சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை, நீ என்னவா பண்ண, நீ பண்ணியிருக்க, நீ என்டர்டெயின் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தது. இவங்களை பவித்ராவை சொன்னது தாங்க. நம்ம மற்றவங்கள சொன்னதெல்லாம் எல்லாமே பேசினதே தான் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஷாலும் பவித்ராவையும் சொன்னது. விஷால் பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லிட்டாங்க. விஷாலோட அந்த நேம்லாம் ஸ்பாயில் பண்ணது எல்லாமே தள்ளி வச்சுட்டு, அவனோட டேலண்ட்டை வச்சு அந்த இடத்துல வந்து அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பேசி, அவருடைய அதாவது நான் வந்து என்டர்டெய்னராக இருக்கணுன்றது தான் அவர் எப்போவுமே பேசுவாராம். ஸோ சபரி வந்து அவருடைய ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷமான ஒரு நண்பர், அவர் ஃப்ரெண்டு. ஸோ அவரை பற்றியே சொல்லி என்டர்டெயின் பண்ணோம். லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட நம்ம அந்த விஷால் வந்து நல்ல ட்ரம்ஸ்லாம் ப்ளே பண்ணால் நிறைய டேலண்ட், அது ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. போயிட்டு எல்லாரையும் கெடுத்து விட்டான், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம், அதனால் அப்படி சொல்லிவிட்டு அவருக்கு வந்து விஜய் டிவி சார்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த கிளாப் போர்டு, அந்த இதுலாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை கொடுத்து விட்டாங்க அவருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரஞ்சித் சாருக்கு வந்து 35 வருஷம் இந்த திரை பயணத்துக்கான ஒரு ட்ராஃபி ஒன்று கொடுத்த மாதிரி ஒரு அடையாளமாக கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பவித்ரா தாங்க இந்த தடவை வச்சு வாங்கின மாதிரி இருந்தது. ஆனால் அதை கூட பவித்ரா பயங்கர சாதுரியம், பயங்கர டேலண்ட்டுங்க அந்த பொண்ணு, கிரிமினல். அதான் அதை தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து பேசுறதுக்கு தான் தனியாக அதை கரெக்டாக அப்படி பேசுவாங்க. ஒருத்தர் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த நேரத்துக்கான பதில் சொல்கிறாங்க. ஆனால் பவித்ரா எப்படின்னா, இவங்க இப்படி பேசுவாங்கன்றதை அவங்க முன்னாடியே கால்குலேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. சபரி அந்த 6 பேரும் வாங்கன்னு சொல்லும் போதே பவித்ரா முகம் மாறி போனதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த திருட்டு கலை சொல்லுவாங்கள்ல, அந்த கலை வந்துருச்சு பவித்ராக்கு. ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இவன் ரோஸ்ட் பண்ணுவான்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளை கண்டிப்பாக வந்து இப்படி தான் கேட்க போகிறான்றது அவங்க முன்னாடியே அசம்ஷன், அவங்களுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க. நம்மளே அதானே பண்ணோம், இவ்வளோ நாள் எப்படிமா உள்ள இருந்தது. ஆமாம், நாங்களும் அப்படி தான் நினச்சோம். பவித்ரா கூப்பிட்டா கண்டிப்பாக இவர் வந்து பவித்ரா இந்த வார்த்தை கேட்பாரு அப்படின்னும் அதே மாதிரி சபரி கேட்டிருந்தார் அந்த இடத்துல. ஸோ இவங்க எல்லாருமே உட்காந்து பவித்ராவை கூப்பிட்டு கேட்குறாங்க. பவித்ராவை கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கேட்டாருங்க. அம்மா நீங்கள் எப்படிம்மா 100 நாள் உள்ளே இருந்தீங்க, இவ்வளோ கேமரா இருந்தால் ஒரு கேமராவில் கூட நீங்கள் கேப்சரே ஆகலை அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்ற மாதிரி, எங்கே போய் ஒளிஞ்சிருந்தீங்கன்னு கேட்டார் அவர். கேட்கும் போது அவங்களுக்கு முகம் மாறினது. கோவமே வராதா பவித்ரா? ஆமாம், உடனே எனக்கு கோவம் வராதுங்க, அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் அத்தனை கேமரா இருக்குது, என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கோவம் வந்துடுச்சு அவங்களுக்கு தன்னை மீறி. உடனே எனக்கு கோவம்லாம் வராது, வந்துட்டு அது ஏன் எழுந்து வந்தாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. எனக்கு கோவமே வராதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறா அவர், உடனே என்ன சொல்கிறாரு, அதுக்கும் அங்கேயும் ரோஸ்ட் அவர் உடனே கொடுத்தாரு. கோவமே வராது. ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து நீ அப்படி ஓவராக கத்துவியே, கோவப்படுவியே, கேரன்லலாம் கத்துவியே,
கோவப்பட்டு பேசியிருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னும் நம்மளோட குட்டு வெளியில் வருதுன்றதுனால பவித்ரா சீட்டில் உட்காரவே முடியல, சேர்லேருந்து எழுந்து முன்னாடி வந்துட்டாங்க. நான் கோவப்பட்டேனா அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்கள பார்த்த மாதிரி சந்திரமுகி அந்த ஜோதிகா பார்த்த மாதிரி இருக்கு. யாரு நானா என்ன அந்த சலங்கைக்கு அந்த ரஜினிகாந்த் கேட்பாரு, அதுக்கு ஏற்ற மாதிரி நானான்ற மாதிரி தான் வந்து தவறை வந்து ஒத்துக்காம அவர் அம்மா நீ போய் உட்காரு போ. ஏன்னா அதை டைவர்ட் பண்ணி விட்டுட்டா அவ. அதுக்கு மேலே அவர் இன்னும் நிறைய ஏதாவது பேசிட போகிறாருன்னு நான் கோவப்பட்டேன்னா உங்களுக்கு கோவப்பட தெரியுமா, அந்த நேரத்தில் அவங்களோட நரம்பெல்லாம் புடைச்சிட்டு அவங்க போய் பேசினதை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த நாதஸ்வரம் வாசிட்டாங்கன்னா அந்த தொண்டை கழுத்தெல்லாம் வீங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ கோவம் இருந்தும் அவர் திரும்பவும் வேற ஏதாவது ரோஸ்ட் பண்ணிட போறாருன்றதுனால தான் மற்றவங்கலாம் சீட்டில் உட்காந்து தாங்க பதில் சொல்கிறாங்க. இவங்க எழுந்து முன்னாடி ஓடி அதை அப்படியே வந்து அந்த இடத்துல அந்த விஷயத்தை கட் பண்ணுறதுக்கான டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல பவித்ரா பண்ணுறாங்க. ஸோ ஒரு திருடன்கள் வந்து பலே திருடன்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதாவது ஒரு பொருளை திருடவும் தெரியும், திருடுறதை வந்து மறைக்கவும் தெரியும், மறைச்சி வச்சதை எப்படி பயன்படுத்தணும்னும் தெரியும். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு பலே திருடி தான் நம்ம பவித்ரான்னு சொல்லலாம். அவங்க அதுவும் ஒரு டேலண்ட்டுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணாங்க பிக் பாஸ்குள்ளே. ஸோ அதையே வந்து வெளியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அந்த டேலண்ட் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை நம்பி அவங்க வந்து ரியலான ஒரு நல்ல பெயரை வந்து அவங்க கெடுத்துக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, உண்மை தான் எதிர்பார்க்குறாங்க. உண்மையாக என்ன மாதிரி உண்மையாக இருக்காங்க, அதனால தான் வந்து உண்மையாக இருந்த சௌந்தர்யாவுக்கு அத்தனை பேர் ஆரவாரம் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து பவித்ரா வந்து உள்ளவும் பண்ணாங்க. லாஸ்ட் டைமில் ரயான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம், லாஸ்ட் டைமில் ரயான் பேசினப்போ நீ யார் தான் பவித்ரா, உன்னை பற்றி எதுவுமே தெரியல, நீ என்ன தான் பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, ஏன்னா நீ பெருசாக எதுவுமே பண்ணலைன்றது தான் அதனோட அர்த்தம். ஆனால் அந்த விஷயத்தை இவ சொல்லிட போகிறா அந்த ஃபைனல் மூமெண்ட்டில் கூட அப்படின்றதுனால டக்குன்னு என்ன பண்ணிட்டா க்ளீன் பண்ணுற வேலையில் இறங்கினா. ஸோ இப்படிப்பட்டதான பலே கைகாரி திருடி நல்லா வச்சு செஞ்சா சபரின்னு தான் சொல்லணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முத்துக்கு வந்து அவருடைய புல்லட் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப அந்த மூமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவரோட அண்ணன் ஃப்ரெண்டு தீபக் தான் போயிட்டு அது புல்லட்டில் வந்து தீபக் ஓவர் ஆட்டிடியூடுங்க. அவங்க தீபக் மேலே இந்த மரியாதை போயிடுச்சு. ஆமாம், அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியலங்க. ஒரு மாதிரி இருக்குது அவரோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அந்த அதாவது பாஸியை விட பெரிய பெரிய பாஸ் மாதிரி தெரிகிறாரு. ஸோ அந்த பாஸி ஆட்டிடியூடை யாருமே விரும்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் அவர் இன்னுமே கண்டினியூ பண்ணுறாரு. அவர் வந்து சுனிதாக்கு வந்து அவர் வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாரு. ஏன்னா சுனிதாக்கு வந்து இந்த 15 இயர்ஸ்க்கான சுனிதா வந்து எவ்வளோ ஃபேக்காக சொல்லியிருந்தாங்க, எனக்கு யாருமே மக்கள் சப்போர்ட் இல்லை, நான் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற 15 வருஷமாக. ஆனால் அந்த 15 வருஷத்துக்கான சுனிதாவோட அந்த மனத்தாங்கல், ஏன்னா விஜய் டிவிக்கு சுனிதாவோட சேவை முக்கியம். அதனால் என்ன பண்ணாங்க, சுனிதா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, இதால் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை, என்னை வெளியில் அனுப்பிட்டாங்கன்றதுனால சுனிதா ஒரு சூப்பரான ஒரு ஏவி போட்டு அந்த அழகாக காட்டியிருந்தாங்க அவங்களுடைய இது எல்லாமே. அதனால் சுனிதா மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ சுனிதா வரப்போ அங்கே ஹோஸ்ட்டாக இருந்தவர் தான் நம்ம தீபக். அதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங், அவர் வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் பார்க்க நல்லாவே இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தருக்கான இது முத்துக்கு பண்ணும்போது சாச்சனா வந்து அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உட்காந்துருந்த விதமும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பிடிச்சவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. ரயான், சௌந்தர்யா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து உள்ளே இருக்கும்போது சௌந்தர்யா ஃப்ரெண்டு, கோவாங்கன்னா மேலோட்டமாக சொன்னாங்க. ஒரு தடவை வந்து அந்த நியூ இயர்க்கான ஒரு லெட்டர் கொடுத்தது கூட மஞ்சரிக்கு தான் கொடுத்தாங்க. திரும்பவும் வெளியில் வந்து அவங்க மஞ்சரியோட தான் இருக்காங்க. ஸோ ஆமாம், ஸோ இங்கே வந்து மஞ்சரியோட தான் அவங்களோட இது இருக்குது. இதில் எல்லாத்தையுமே சௌந்தர்யாவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டான்ஸ் நல்லா பண்ணாங்க. யாருன்னா சௌந்தர்யா, நம்ம சுனிதா, ஆனந்திலாம் இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் செம்ம வச்சு நல்ல சாங்குக்கு நல்லா சூப்பராக ஆடினாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா மாதிரி இமிட்டேட் பண்ணி வாய்ஸ் மாற்றிலாம் பேசுனாங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் மாற்றிவாங்க இல்லையா பிக் பாஸ்க்குள்ளே. ஸோ அப்போல்லாம் ஆனந்தி பேசுனது, ஆனந்தி பண்ணது ஆனந்தியோட குரலே தாங்க பேசியிருக்காங்க. ஏன்னா வெளியில் வந்து ஆனந்தியோட குரலை ஒரு மாதிரி தொண்டை அடைச்ச மாதிரி பேசுகிறாங்களே, அது சௌந்தர்யா வாய்ஸ் கிடையாது, சும்மாட்டியும் பண்ணாங்க. ஆனந்தி வாய்ஸே தான் அது. ஸோ வந்து ஆனந்தி அந்த இடத்துல ஃபெயிலியர் தான், ஃபேக் தான் சொல்லலாம். அந்த ஃபேக்கையும் உண்மைன்னு மற்றவங்கள நம்ப வைக்கிற ஒரு அவங்களும் ஒரு வகையான பவித்ராவோட, ஏன்னா பவித்ராவோட ஃப்ரெண்டு அப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. பட் அவங்களோட
டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க சௌந்தர்யாவோட டான்ஸ் மூமெண்ட் பக்கா சூப்பராக, ஏன்னா உள்ளே வந்து தத்துக்கான்னு ஏதோ ஒன்று ஆடுவாங்க, வெளியில் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. சுனிதா நம்மளை சொல்லவே தேவையில்லை, அவங்க வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்தது குழந்தைங்கள்லாம் வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து அவங்க கூட பேசிட்டு அதை கிஸ் பண்ணிவிட்டு அது மாதிரிலாம் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. குழந்தைங்கன்னு வரும்போதே எப்படி சவுண்டோட டான்ஸை ஒன்று போடுங்க, ஒரு ஸ்டெப்பை போடுங்கன்னா சௌந்தர்யா போட்ட ஸ்டெப்பு எப்படி இருந்ததுன்னா சுனிதாக்காக ஒரு டான்ஸ் மூமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் வந்து அந்த பிள்ளைங்க போட்டு காமிச்சிச்சுங்க குழந்தைங்க. ஸோ அதையே வந்து சௌந்தர்யா போட்டு அதுக்கு கூட என்ஜாய் பண்ண அந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சுனிதாவோட மூமெண்ட்டை அந்த குழந்தைங்கெல்லாம் சேர்ந்து போட்டு இன்னும் சுனிதா வந்து வெறுப்பேற்றுற மாதிரி இருந்தது. ஆனால் அழகாக இருந்தது குழந்தைங்க பண்ணும்போது. அதான் குழந்தைகள். ஸோ இப்படி ஒரு வழியாக பிக் பாஸ் கொண்டாட்டம் இன்னையோட முடிஞ்சிச்சுங்க. ஸோ அடுத்தது என்ன, பிக் பாஸ் உடைய கொண்டாட்டத்துக்கு அடுத்து இப்போ நம்ம அல்டிமேட் தான் நம்ம பேச போகிறோம். அல்டிமேட் 100% மார்ச் மாதம் வருதுன்றாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். டே 1லேருந்து யார் ஹோஸ்ட்டாக வராங்க, எப்படி யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இந்த பிக் பாஸ்க்குள்ளே இருந்து மறுபடியும் உள்ளே போகிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இல்லை வெளியால் யாராவது உள்ளே வராங்களா, எதனா வாய்ப்புகள், ஏன்னா அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. எதுவுமே நம்ம ஏன்னா பிக் பாஸுக்கே வந்து ஃபைனலாக நெக்ஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஃபைனலிஸ்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ தெரியாமல் இவங்க வராங்க அவங்க வராங்க நம்ம சொல்லி மற்றவங்கள வந்து இது டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம். நம்ம எல்லாருமே தெரிஞ்ச பிறகு யார் யார் வரா கண்டஸ்டன்ஸு அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்கள் கூட நாங்கள் வந்து பேசுவோம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நாங்கள் போட்ட அந்த ஃபுட்டு போட்டிருந்தோம், அதுக்கு கூட உடனே மேடம் ஒருத்தவங்க வந்து உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க, வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மூலமாக தான் நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.